सदा समुद्विग्नधियाम् असद्ग्रहात् हित्वात्मपातम् गृहमन्थकूपम् वनम् गतो यत् हरिमाश्रयेत। श्रीप्रह्लाद उवाच तत्साधु मन्ये असुरवर्यदेहिनाम् सदा समुद्विग्नधियामसद्ग्रहात् हित्वात्मपादम् गृहमन्थकूपम् वनम् गतो यत् हरिमाश्रयेत. நினைக்கிறேன் அசுர வேந்தே தேகி நாம் ஜட உடலை ஏற்றவர்களின் சதா எப்பொழுதும் சமுத்விக்ன கவலை நிறைந்த தியாம் புத்தியை அசத் கிரஹாத் நிலையற்ற உடலை அல்லது உடல் சம்பந்தமான உறவுகளை நான் இந்த உடலுக்கு சொந்தமானதெல்லாம் என்னுடையது என்றெண்ணி உண்மை என்று ஏற்றுக்கொள்வதா சித்வா விட்டுவிட்டு ஆத்மபாதம் ஆன்மீக பண்பாடு அல்லது தன்னகமான கிரகம் தேகாபிமானம் அல்லது குடும்ப வாழ்வு அந்த கூபம் வெறும் பாழடைந்த கிணறு அங்கு நீர் இல்லை என்றாலும் மக்கள் நீரை தேடி அடையும் கிணறு வனம் கத சென்று எது ஹரி பரமபுருஷரிடம் ஆசிரியிட தஞ்சமடைய வேண்டும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரகலாத மகராஜன் பதிலளித்தார். அசுரர்களில் சிறந்தவராகிய அசுரவேந்தே, எனது ஆன்மீக குருவிடமிருந்து நான் கற்றிருப்பதை பொறுத்தவரை எவன் நிலையற்ற ஒரு உடலையும் நிலையற்ற குடும்ப வாழ்வையும் ஏற்றுக்கொண்டுள்ளானோ அவன் கவலைகளால் கலவரம் அடைவது நிச்சயம். ஏனெனில் அது நீரில்லாத போயிட்டுப்பா. மாதாஜி நீங்க படிங்க, யாரோ படிக்கிறேன்னு சொன்னாங்களே. நீர் இல்லாத துன்பம் மட்டுமே உள்ள இருண்ட கண்ணட்டினுள் விழுந்துவிட்ட நிலைக்கு ஒப்பாகும். ஒருவன் இந்த நிலையை விட்டு விட்டு வனத்திற்கு செல்ல வேண்டும். இன்னும் தெளிவாக கூறுமிடத்து எங்கு கிருஷ்ண மட்டுமே காணப்படுகிறதோ அந்த பிருந்தாவனத்திற்கு ஒருவன் சென்று பரமபுருஷரிடம் தஞ்சமடைய வேண்டும். ஹரே கிருஷ்ணா. பிரகலாத மகாராஜர் உண்மையான அனுபவத்தை பெறாத ஒரு சின்னஞ்சிறு பாலகன் என்பதால் நடைமுறைக்கு ஏற்றதாக இல்லை என்றாலும் கேட்பதற்கு இனிமையான ஒன்றை பதிலாக கூறுவார் என்று இரண்யகசிபு நினைத்தான். ஆனால் பிரகலாத மகாராஜனும் ஓர் உத்தம பக்தர் என்ற முறையில் கல்வியின் எல்லா அம்சங்களையும் அறிந்தவராக இருந்தார். ஸ்ரீமத் பாகவதம் 5.18.12 பின்வருமாறு கூறுகிறது. யஸ்யாஸ்தி பக்தி பகவதி அகிஞ்சனா சர்வை குணை தத்ர சமானசதோ சுராக அரௌ அபக்தஸ்ய குதோ மகத்குணா மனோரதேனாதி சதீதாவதோ பாஹிகி. கிருஷ்ணரின் உறுதியான பக்தி சிரத்தை கொண்டுள்ள ஒருவர் கிருஷ்ணர் மற்றும் தேவர்களின் எல்லா நற்குணங்களையும் சீராக வெளிப்படுத்துகிறார். ஆனால் பரமபுருஷரிடம் பக்தி இல்லாத ஒருவனிடம் எவ்வித நல்ல தகுதிகளும் இருப்பதில்லை. ஏனெனில் அவன் பகவானின் புற அம்சமாகிய கற்பனையான பௌதிக வாழ்வில் ஈடுபட்டுள்ளான். பெயரளவேயான தத்துவவாதிகளாலும் விஞ்ஞானிகளாலும் உண்மையில் எது நித்தியமானது, எது தற்காலிகமானது, அசத் என்பது பகுத்தறிவு முடியவில்லை. அசதோமோ ஜோதிர்கமக அனைவரும் நிலையற்ற வாழ்வெனும் படித்தரத்தை விட்டுவிட்டு நித்திய வாழ்வெனும் படித்தரத்தை அணுக வேண்டும் என்பது வேத கட்டளையாகும். ஆத்மா நித்தியமானதாகும். நித்தியமான அந்த ஆத்மாவை பற்றிய விஷயங்களே உண்மையின் அறிவு எனப்படுகிறது. அபத்யதாம் ஆத்ம தத்துவம் கரிகேஷு கிருக மேதினாம். தேகாபிமானத்தில் பற்றுக்கொண்டு பௌதிக புலன் நுகரு படித்திருத்திலுள்ள ஒரு குடும்பத்தனின் கிரகஸ்த வாழ்வில் ஒட்டி கொண்டிருப்பவனால் நித்தியமான ஆத்மாவின் நன்மை என என்பதை காண முடியாது. ஒருவன் வாழ்வில் வெற்றி அடைய விரும்பினால் அவன் ஆத்மாவுக்கு நலமளிப்பது என்ன என்பதை சரியான மூலங்களிலிருந்து உடனடியாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பிரகலாத மகாராஜன் கூறினார். ஒருவன் தன்னை கிருஷ்ணரின் ஒரு அங்கமாக புரிந்து கொண்டு உறுதியான ஆன்மீக வெற்றிக்கு பகவானின் தாமரை பாதங்களில் முழுமையாக சரணடைய வேண்டும் என்று பிரகலாத மகாராஜன் கூறினார். ஜட உலகில் உள்ள அனைவரும் தேகாபிமானத்தில் தான் உள்ளனர். இவர்கள் ஒவ்வொரு பிறவியிலும் கடுமையான வாழ்க்கையில் போராட்டத்தில்
உழன்று கொண்டு இருக்கின்றன. எனவே முடிவற்ற பிறவி சக்கரகத்தை கொண்ட இந்த பௌதிக நிலையை நிறுத்துவதற்கு ஒருவன் மனம் செல்ல வேண்டும் என்று பிரகலாத மகாராஜ் சிபாரிசு செய்கிறார். வர்ணாசிரம முறையில் படிக்கிறோம். மாதாஜி வேற யாரும் படிக்கிறாங்க? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சம முறையில் முதலில் ஒருவன் ஒரு பிரம்மசாரியாகிறான், பிறகு ஒரு கிரகஸ்தனாகவும், பிறகு வானப்பிரஸ்தனாகவும், இறுதியில் சன்னியாசியாகவும் ஆகிறான். வனம் செய்வது என்பது வானப்பிரஸ்த வாழ்வை ஏற்றுக்கொள்வதாகும். இது கிரகஸ்த வாழ்வுக்கும் சந்நியாச வாழ்வுக்கும் இடையில் உள்ளதாகும். விஷ்ணு புராணம் 3.8-9 உறுதி செய்வது போல் வர்ணாசிரம சாராத புருஷனேன பராக உமான் விஷ்ணு ஆரத்யதே. வர்ணாசிரம சாபத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக பரமபுருஷரான விஷ்ணுவை வழிபடுத்தும் படித்தற்கு ஒருவனால் தன்னை மிக சுலபமாக உயர்த்தி கொள்ள முடியும். அப்படி அல்லாது தேகாபி மானத்திலேயே ஒருவன் இருப்பதேயானால் அவன் இந்த ஜட உலகிலேயே கிடந்து அமோக வேண்டியிருக்கும் சமுதாயத்தில் பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் ஆகிய பிரிவுகள் இருக்க வேண்டும். மேலும் ஆன்மீக முன்னேற்றம் அடையும் பொருட்டு ஒருவன் ஒரு பிரம்மச்சாரியாகவும், பிறகு கிரகஸ்தனாகவும், வானப்பிரசனாகவும், அதன் பிறகு சன்னியாசியாகவும் படிப்படியாக முன்னேறி செல்ல வேண்டும். ஒரு கிரகஸ்தனாக இருந்த இரண்யகசிபு தேகாபிமானத்தின் காரணத்தால் அதிக அசுரத்தனம் உள்ளவனாக மாறிக்கொண்டே போனதால் அவன் வானப்பிரஸ்த வாழ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரகலாத மகாராஜன் சிபாரிசு செய்தார். கிரகஸ்த வாழ்வெனும் பாழடைந்த கிணற்றில் கிரகம் அந்த கூபம் இன்னும் ஆழமாக சென்று கொண்டே இருப்பதை விட வானப்பிரஸ்த வாழ்வை ஏற்றுக்கொள்வது சிறந்த என்று பிரகலாதர் தன் தந்தைக்கு சிபாரிசு செய்தார். எனவேதான் எங்களுடைய கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் நாங்கள் உலகில் உள்ள வயதானவர்கள் அனைவரும் பிருந்தாவனத்திற்கு வந்து குடும்ப வாழ்விலிருந்து ஓய்வு பெற்று கிருஷ்ண உணரில் முன்னேற வேண்டும் என்று அழைப்பு விடுகிறோம். ஹரே கிருஷ்ணா பிரபு. நமஸ்காரம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓம் ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீகுருவே நமः. தத்சாதுமன்யே அசுரவர்ய தேகினாம் சதா சமுத்விக்ன தியாம் அசத்கிரஹாத் கித்வாத்மபாதம் கிரகம் அந்தகூபம் வனம் கதோ யத் ஹரிம் ஆஸ்ரயேத. இந்த ஸ்லோகம் பிரகலாதர் தன்னுடைய தந்தையான ஹிரண்யகசிபுவுக்கு உரைக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு பதம் ஆனது. ஏன்னா இது எல்லாருக்குமே பிரகலாதர் இப்போ இது ஹிரண்யகசிபுவுக்கு சொல்றார் அப்படிங்கிறது ஹிரண்யகசிபுவுக்கு மட்டும் கொடுத்த உபதேசம் கிடையாது. இது பொதுவாக எல்லாருக்குமே பிரகலாதர் கொடுக்கக்கூடிய ஒரு உபதேசம். இப்போ பிரகலாதரால 5 வயசுல எப்படி இந்த மாதிரி ஒரு உபதேசத்தை கொடுக்க முடியுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அவர் தன்னுடைய தாயின் கர்ப்பத்தில் பொழுதே நாரத மகர்ஷியாய் கொடுத்த உபதேசங்கள் எல்லாம் அவர் தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலையிலே அவர் அதை புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டார். அதனாலதான் அவரால் 5 வயசுலயே இவ்வளவு அழகா, இவ்வளவு தாத்விகமா தத்துவத்தை இவ்வளவு அழகா பகிர்ந்துக்க முடியாது அப்படிங்கிறது பிரகலாதருடைய அவருடைய குரு எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு பெரிய பக்தர் அப்படிங்கிற ரெண்டையுமே நிரூபிக்கக்கூடியது. அந்த அவருடைய அந்த ரியலைசேஷனை நிரூபிக்கக்கூடியதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதமானது 7வது காண்டம் 5வது அத்தியாயத்துல 5வது பதமாக இன்னைக்கு வந்திருக்கு. இப்ப அசுரவரிய தேகினா, அதாவது அசுரவரியா அப்படின்னு முதல்ல தன்னுடைய தந்தையை ரொம்ப மதிப்போட அழைக்கிறார். அசுரவரியா, அதாவது அசுரர்கள்லயே ரொம்ப பெரியவரானவர் இவரு. ஆனா என்ன சொல்றாருன்னா, நல்லது எது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, தேகினாம் சதா சமுத்விக்னா தியாம் அசத்கிரஹாத். அதாவது இந்த ஜட உடலை கொண்ட எல்லா ஆத்மாக்களுமே எப்பவுமே கவலையிலேயே இருப்பார்கள், எப்பொழுதுமே கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் அசத்கிரஹாத், அதாவது
சத்தியமானதை ஏற்றுக்கொள்ளவில்லை, சத்தியம் அல்லாததை பொய்யானதை உண்மை என்று ஏற்றுக்கொண்டதினால் சமுத்விக்ன தியாம், தி அப்படின்னா புத்தி, சமுத்விக்ன தியாம் அப்படின்னா எப்பவுமே நம்மளுடைய மனதில நம்மளுடைய என்ன சொல்றது, நம்ம புத்தியால நம்ம எதை பத்தி எல்லாம் யோசிக்கிறோமோ அதுல எல்லாத்துலயுமே ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கிறது. கவலை இல்லாமல் நம்மால் இருக்க முடியவில்லை. ஏனென்றால் அசத்கிரஹாத், அதாவது பொய்யானதையெல்லாம் உண்மைன்னு நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோம் என்பதனால், அதனால சித்வ ஆத்மபாதம், சித்வா விட்டுடு, சித்வா அப்படின்னா இதை இனிமே நமக்கு இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஹித்வா, வேண்டாத பொருள். என்ன வேண்டாதது? ஆத்மபாதம், அதாவது நான் என்கிற ஆத்மாவுக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அல்லது ஆன்மாவுக்கு எது தேவையில்லையோ அந்த மாதிரி உள்ளதையெல்லாம் கொடுக்கக்கூடியதை விட்டு விட்டு அப்படின்னா அது என்னது? அதுதான் அடுத்த இந்த பதத்தினுடைய அடுத்த இதுல சொல்றார், கிரகம் அந்த கூப்பம். அதாவது இந்த கிரகஸ்த வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த கூப்பம், வாழ்கிணர் அப்படின்னு சொல்லியிருக்கார் பிரகலாதர். பாழ்கிணர்னா எப்ப நம்ம ஒரு கிணற பாழ்கிணர் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அது கிணறு மாதிரியே பெரிய ஒரு குழியா இருக்குமா, ரொம்ப ஆழமா இருக்குமா. ஆனா அதுல நமக்கு பயனான எதுவும் இல்லை. அப்படின்னா தண்ணி இல்லாத கிணறு, ரொம்ப ஆழமா இருக்கும், உள்ள ஒரே புதரா இருக்கும், ஒரே காடா இருக்கும் உள்ள, ஆனா ரொம்ப ஆழமா இருக்கும். இதத்தான் பாழ்கிணறு அப்படின்னு சொல்றோம். அதாவது தண்ணி இருக்கக்கூடிய கிணறுனா எல்லாருமே ரொம்ப அதை நல்லா பராமரிச்சு அது நமக்கு உபயோகமா இருக்கு அப்படிங்கிறதுனால வச்சுக்கோங்க. பாழ்கிணறு அப்படின்னா இது இவ்வளவு பெரிய குழி அப்படிங்கிறதுனால நீங்க பாத்தீங்கன்னா யாரும் இது மூடுறதுக்கு எதுவும் முயற்சி எடுக்க மாட்டாங்க. அது பாட்டுக்கு ஒரு காடா அப்படியே ஆடும் பொதுவா பெரிய கிணறா இருந்துகிட்டு. இந்த கிரகம் அப்படிங்கிறது பாழ்கிணர் அப்படின்னு பிரகலாதர் சொல்லி, இதுல நமக்கு ஒரு என்ன சொல்லலாம், இல்லறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரல, ஏன் இந்த மாதிரி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இவ்வளவு நெகட்டிவா ஒரு வார்த்தையை பயன்படுத்தி உள்ளார். பாழ்கிணர் அப்படின்னா இந்த கிரக வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பாழ்கிணர் அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கிரகம்னாலே நான் என்னுடையது அப்படிங்கிற அந்த சிந்தையை, அப்படிங்கிற அந்த நினைவை நமக்கு ஊட்டச்சத்து கொடுத்து வளர்க்கக்கூடிய ஒண்ணுதான் இந்த கிரகம். என்ன, கிரகம் என்னுடையது, இந்த வீடு என்னுடையது, இந்த மனைவி என்னுடைய மனைவி, இந்த குழந்தைகள் என்னுடைய குழந்தைகள் அப்படிங்கிறது நான் எனது அப்படிங்கிற நம்முடைய அந்த எண்ணத்தை இன்னும் ஊக்கமிக்கக்கூடியதுதான் இந்த கிரகம். அதனாலதான் இது அந்த கூப்பம். இதனாலே இந்த கிரகத்துல இருக்கிறவர்களை சம்ஸ்கிருதத்துல ரெண்டு வார்த்தை பயன்படுத்துவாங்க. ஒண்ணு கிரகஸ்தா, இன்னொன்னு கிரகமேதி அப்படின்ட்டு. அப்போ கிரகத்துல இருக்கக்கூடிய கிரகஸ்தனாவும் இருக்கலாம், கிரகமேதியாவும் இருக்கலாம். கிரகமேதி அப்படின்னா இந்த கிரகத்தை விட பெரிதான எதுவுமே நமக்கு கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடியவன் கிரகமேதி. நான் என்னுடைய குடும்பம் இதுதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கிரகமேதி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த பாழ்கிணற்றில் தான் இருக்கிறார்கள். கிரகஸ்தா அப்படின்னு சில பிரபுபாதர் இந்த பொருளுரையில விஷ்ணு புராணத்திலிருந்து ஒரு பதத்துல கொஞ்சம் எடுத்து சொல்றாரு பாத்தீங்களா. அதாவது வர்ணாசிரம ஆச்சாரவதா புருஷேன பரப்புமான் விஷ்ணுர் ஆராத்தியதே பும்சக, இந்த ஸ்லோகம். அதாவது வர்ணாசிரம ஆச்சாரம் அப்படின்னா என்னதுன்னா, புருஷேன பரஹ புமான் விஷ்ணுர் ஆராத்தியதே. அதாவது வர்ணாசிரம தர்மத்துல கிரகஸ்தாசிரமம் அப்படின்னா எங்க பரம்புருஷனாகக்கூடிய விஷ்ணுவை ஆராதனை செய்கிறார்களோ
அவ்விடமே கிரகஸ்தாசிரமம் ஆகிறது. ஏன்னா சம்ஸ்கிருதத்துல ஆசிரமம் என்கிற வார்த்தைக்கு ஒரு பொருள் என்னவென்றால் விஷ்ணுவை ஆராதிக்கும் இடம் ஆசிரமம். அதனாலதான் இந்த வர்ணாசிரமத்துல நீங்க பாத்தீங்கன்னா பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சந்நியாசாசிரமம் சொல்றோம் பாருங்க. அதாவது நம்ம வாழ்க்கையோட எந்த இதுல இருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும், பிரம்மச்சாரியா இருந்தாலும், ஒரு இல்லறை வாழ்க்கையில இருக்கக்கூடியவரும், இது வேண்டாம்னு விட்டுட்டு வனத்துக்கு போகக்கூடியவர்களும், சந்நியாசம் ஸ்வீகாரியம் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஆசிரமா அப்படின்னா ஹரியை ஆராதிக்க வேண்டும், பரமபுருஷனாகிய பகவானை ஆராதிக்க. அதுதான் கிரகஸ்தாசிரமத்திலையும் அப்படி கிரகஸ்தத்துல இருந்து விஷ்ணுவை ஆராதனை பண்ணுவதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு ஏற்றுக்கிறவங்க எல்லாருமே கிரகஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவங்களுக்கு இந்த அந்த கூப்பம் அப்படின்றது கிடையாது. ஆனா பொதுவாக இது ஒரு அந்த கூப்பமாவே இருக்கிறது. ஏன்னா இதுக்குள்ள ஒரு தடவை இதுல நுழைஞ்சிட்டோம்னா நான் எனது அப்படிங்கிற அந்த எண்ணம் அதிகரித்துக் கொண்டே போகும். அப்போ நான் என்னுடையது அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக ஆக நமக்கு எப்படி இந்த புலன்களை உபயோகப்படுத்திக் கொண்டு எப்படி இன்னும் இன்பமாக வாழ்வது அப்படிங்கிற சிந்தையே நமக்கு அதிகமாக வரும். அதனாலதான் இது அந்த கூப்பம் அப்படின்னு. சோ அந்த கூப்பத்துல இருக்க வேண்டாம். இது எப்பவுமே கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. அதனால என்ன பண்ணணும்? கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதுன்னா பிரபுபாதர் பொருளுரையில சொல்றார், திருப்பியும் ஜனனம் மரணம் அப்படிங்கிற, அதாவது திருப்பியும் பிறக்க வேண்டியது, திருப்பியும் இறக்க வேண்டியது, திருப்பியும் பிறக்க வேண்டியது, திருப்பியும் இறக்க வேண்டியது அப்படிங்கிற ஒரு கண்டினியூஸ் ஒரு சக்கரம் மாதிரி நம்மள அதுல மாட்டி விடும். அது இந்த கிரகம் அந்த கூபத்தாலே அதுதான் ஒரு நடக்கக்கூடிய ஒண்ணு. சோ அதை விடணும் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கார்? ஹித்வாத்ம பாதம் கிரகமந்த கூபம் வனம் கதோ, வனத்துக்கு போயிடு. இந்த வனம் கதோங்கிறது ரொம்ப பிரதானமான என்னன்னா, வனம் கதோ எதுக்கு, எது ஹரி ஆசிரியதா, அதாவது பகவான் ஹரியை சரணடைவதற்காக வனத்துக்கு செல்லவும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப இதுல இந்த வானப்பிரஸ்தம் வனத்துக்கு செல்வது அப்படிங்கிறது அது ஏன் அப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா, வனத்துல நம்ம பார்த்தோம்னா ரெண்டு, ஒண்ணு அங்க புலனின்ப பொருட்கள் எதுவுமே நமக்கு சுலபமாக கிடைப்பது வனம் அப்படின்னா. கிராமம் பட்டணம் அப்படின்னா தான் கொஞ்சம் புலனின்ப பொருட்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு உள்ள இடம். வனத்துல இது கிடையாது. சோ வனம் கதோ அப்படின்னா அங்க புலனின்ப பொருட்கள் இல்லை அப்படின்னால வனத்துக்கு போ அப்படின்னு சொல்லி, அதோட சேர்த்து என் ஹரிமாசிரியதா, பகவான் ஹரியை சரணடைவதற்கு வனம் இன்னும் கொஞ்சம் சிறந்த இடம். ஏன்னா வனத்துல நமக்கு நிறைய நம்ம டேஞ்சர் அதிகமாக இருக்கும். வனத்துல அபாயம் வனத்துல அதிகமாக இருக்கு. ஏன் அங்க நிறைய வனத்துல இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா. சோ அதனால எங்க நமக்கு பயம் இருக்கோ அங்க பகவான் ஹரியே நம்பிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது அதுல ரொம்ப நம்ம குறியா இருக்கும். இதுதான் ரெண்டு, இந்த வானப்பிரஸ்தம் அப்படிங்கிறது ரெண்டு இம்பார்ட்டன்டான விஷயம் இதுதான். ஒண்ணு புலனின்பத்திலிருந்து நம்ம எப்படி நம்மளை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது. இன்னொன்று எப்படி பகவான் ஹரியே எனக்கு ஆசிரியம், அவர் மட்டும்தான் இனிமே எனக்கு அப்படின்னு அந்த சரணடைவதற்கான ஒரு சிச்சுவேஷன் வனம் நல்லா நமக்கு அமைச்சு கொடுக்கும். அப்படிங்கிறதுனாலதான் வனம் கதோ எத் ஹரிம் ஆசிரியதா அப்படின்னு பிரகலாத் மகாராஜ் சொல்றாரு. சோ இந்த காலகட்டத்தில் இதை எப்படி இந்த வானப்பிரஸ்தத்தை செய்யலாம் அப்படிங்கிறது பிரபுபாதர் இந்த பொருளுரையில நம்ம பார்த்தோம்னா லாஸ்ட்ல பிரபுபாதர் சொல்றாரு. அதாவது வானப்பிரஸ்தத்துக்கு உண்டான வயதுடையவர்
நாங்க சொல்றோம் நீங்க விருந்தாவனத்துல இருங்க அப்படின்னு பிரபுபாதர் சொல்றோம் இல்லையா. எதுக்குன்னா நம்முடைய ஆன்மீகமான நம்முடைய ஆன்மீக உணர்ச்சிகளுக்கு நமக்கு இன்னும் ஊக்க வைக்கக்கூடிய இடம் விருந்தாவனம் போல் இருக்கக்கூடிய பகவானுடைய தாமங்கள் அப்படிங்கிறது. அங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் பொட்டன்சி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி இடத்துல நம்ம போனோம்னா நமக்கு இன்னும் பகவானை நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்க நல்ல சாதகமா அமையும் அப்படின்னு. அதனாலதான் அது வனம் அப்படின்னா பிரபுபாதர் சொல்ற எல்லாருமே பிருந்தாவனம் வாருங்கள் அப்படிங்கிற ஒரு அழைப்பை கொடுக்கிற சில பிரபுபாதர். அதாவது எங்க நமக்கு பகவான பகவானுடைய ஸ்மரணை எங்க அதிகபட்சமாக இருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம தேர்ந்தெடுக்க அங்க இருந்துட்டு நமக்கு பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்றது, ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறது, அந்த மாதிரி நம்ம அமைச்சுக்கலாம் அப்படின்னு. அதனால வானப்பிரஸ்தம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம வனத்துல போய் அப்படிங்கிறது நமக்கு பிராக்டிக்கல் கிடையாது. சோ அதனால நம்முடைய சத் சங்கத்தை நம்ம எவ்வளவு அதிகப்படுத்துறோமோ அதுவே நம்மளை பொறுத்த வரைக்கும் வானப்பிரஸ்தம் தான் இல்லையா. இன்னொன்னு நான் சொன்னேன் வனம் அப்படின்னா அங்க மிருகங்கள் எல்லாம் இருக்கும், வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும். சோ அவர்கள்ட்ட இதெல்லாம் தப்பிக்கணும்னா நமக்கு பகவான் ஹரியே ஆசிரியம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். கலியுகத்துல நம்ம பார்த்தோம்னா பக்தர்கள் அல்லாத இருக்கக்கூடிய எல்லாருமே வைல்ட் அனிமல்ஸ் மாதிரி தான் இல்லையா. சோ அதனால அவங்க கூட அவ்வளவா நம்ம மிக்ஸ் பண்ணாம எந்த அளவுக்கு வைஷ்ணவர்களோட நம்மளுடைய சங்கத்தை நம்ம ஏற்படுத்திக் கொள்வோமோ, எந்த அளவுக்கு அதை அதிகமா நம்மளால ஏற்படுத்த முடியுமோ அதுவும் நம்மளை பொறுத்த வரைக்கும் வானப்பிரஸ்தம். அதனால வனம் கதோ எத் ஹரிம் ஆசிரியேதா அப்படிங்கிறது இம்பார்ட்டன்டானது. எத் ஹரிம் ஆசிரியேதா, ஹரிதான் சரணம் அப்படின்னு ஹரியே சரணடைவதுதான் மிக முக்கியமானது குறிக்கோள் அப்படிங்கிறது அப்படி நினைச்சுக்கிறதும் வானப்பிரஸ்தம். அதனால அந்தகோபம் என்கிற இந்த வாழ்கிணற்றில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கையிலிருந்து நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிறதுதான் பிரகலாதர் இதுல கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான உபதேசம். சில பிரபுபாதர் பொருள் சொல்றா வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறது நம்ம கடைபிடிக்கக்கூடியது. ஏன்னா நம்முடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் அப்படின்னு இருக்கலாம் இல்லையா. சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசா அப்படின்னு பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். அதாவது நம்முடைய குணம், நம்முடைய கர்மம் அதுக்கு தகுந்தபடியில ஒருவன் பிராமணனா இருக்கலாம், சத்திரியனா இருக்கலாம், வைசியனா இருக்கலாம், சூத்திரனா இருக்கலாம். ஆனா பக்தியை பொறுத்த வரைக்கும் பக்தி அப்படிங்கிறது சுதந்திரமானது அப்படிங்கிறதுனால பிராமணனுக்கும் பக்தி பண்ணலாம், கத்திரியனுக்கும் பக்தி பண்ணலாம், வைசியனுக்கும் பக்தி பண்ணலாம், சூத்திரனுக்கும் பக்தி. பக்தியை பொறுத்தவரையில் அது சுதந்திரமானது. பகவான் எவ்வாறு சுதந்திரனா இருக்கிறாரோ அதே போல பக்தியும் சுதந்திரமானது. அதனால யாருக்கு வேணும்னா பக்தி பரிசீலனை பண்ணலாம், எல்லாருக்குமே பக்தி பிராக்டிஸ் பண்ணலாம், எல்லாருக்குமே நாமஜபம் பண்ணலாம். அதனால எந்த வர்ணமா இருக்கட்டும், எந்த ஆசிரமமா இருக்கட்டும், ஆசிரமத்தை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். பிரம்மச்சாரியா இருக்கலாம், இல்லறை வாழ்க்கையில இருக்கலாம், வானப்பிரஸ்தாசிரமத்திலேயா இருக்கலாம், சன்னியாசாசிரமத்திலேயா இருக்கு, எல்லாத்துலயுமே ஹரியை சரணடைவதுதான் நம்முடைய முக்கியமான குறிக்கோள். ஹரியை ஆராதிப்பதுதான் நம்முடைய முக்கியமான குறிக்கோள். இதுதான் பக்தி அப்படிங்கிறது. ஏன்னா நாமஜபமா இருக்கட்டும், பாகவத சிரவணமா இருக்கட்டும், சத் சங்கமா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே ஹரியை தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆராதனை பண்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் வனம் கதோ எத் ஹரிம் ஆசிரியேதா அப்படின்னு பிரகலாத மகாராஜன் நமக்கு எல்லாருக்கும் இரண்யகசிபுக்கு சொல்ற மாதிரி. ஆனா உபதேசம் ஸ்ரீமத் பாகவதம் படிக்கக்கூடிய எல்லாருக்குமே இதே உபதேசம் தான். இது எல்லாருமே நம்ம நம்முடைய வாழ்க்கையில நடைமுறையில கொண்டு வரதுக்கு முயற்சிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், ஸ்ரீமத் பாகவதம் கிரந்தராஜ் கி ஜெய். அப்படிங்கிறது 2 வார்த்தை தான் சந்நியாசம் அப்படின்னு. அதாவது சத் அப்படிங்கிற பரமமான சத்தியத்துக்கு அதுக்கு பக்கத்துல போறதுதான் சந்நியாசம் அப்படின்னு சொல்றோம். சோ மத்த எல்லா விஷயத்திலயுமே இருக்கக்கூடிய எந்த விதமான பற்று இருந்தாலும் எல்லாத்தையுமே விடணும் அப்படிங்கிறதா சன்னியாசத்துடைய
மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். வேற ஏதாவது கேள்விகள்? ஐங்கார் மரத்துல ஐங்கார் சம்பிரதாயத்துல தான் அவ இல்லறதுல இருந்து அதுக்கு அப்புறம் தானே சன்னியாசி ஆவாரா? அப்படிதானே? அப்படிதான். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வந்து கிரகஸ்தாசிரமத்துக்கு அப்புறம் தான் கிரகஸ்தாசிரமத்துக்கு அப்புறம் தான் அவ வந்து மனைவி மக்களை பார்க்கலாமா பார்க்க கூடாது இல்லையா? சன்னியாசம் வாங்கினதுக்கு அப்புறமே பொதுவாக என்ன ஒரு நியமம் அப்படின்னா தாயை மட்டும் பார்க்கலாம். ஓஹோ, சரி சரி, தேங்க்யூ பிரபுஜி. கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே தாயை பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஜெனரலான ரூல். ஆமா ஆமா, மகாபெரிவா கூட தாயை பார்த்துதான் எல்லாம் அவருக்கு இதெல்லாம் பண்ணாச்சேன். அதாவது ஆதிசங்கர்ல இருந்து ஆரம்பிச்சு வச்சவர்கள் இது. ஓஹோ. மத்வ சம்பிரதாயத்திலே சன்னியாசி, மத்வ சம்பிரதாயத்திலே வந்து இந்த பிரம்மச்சரியத்திலே சன்னியாசம் கொடுத்துருக்காங்களா, அதனால வந்து அவங்களுக்கும் வந்து தாய்க்கு மட்டும் அவங்கள பார்க்கலாம் அப்படின்னா ஆசிரமத்துக்குள்ள எல்லாம் போகக்கூடாது, வெளியே நின்று பார்க்கலாம், நமஸ்காரம் பண்ணலாம், அப்படி அது கொடுத்துருக்காங்க. அவளுக்கு எல்லாம் கைங்கறி கடைசி காலத்தை பண்ண வேண்டியதா பண்ணலாம், அவள்லாம் கண்டிப்பா பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். தேங்க்ஸ் பிரபுஜி. பிரபுஜி, இந்த ஹித்வா ஆத்ம பாதம் அந்த இது மட்டும் புரியல பிரபுஜி. ஹரிகிருஷ்ண. ஆத்ம பாதம் அப்படின்னா எனக்கு மிகப்பெரிய என்ன சொல்றது, ஆத்ம பாதம்னா கில்லிங் ஆஃப் ஆத்மான்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு டேமேஜ் பண்ணக்கூடியது எல்லாத்தையும் ஹித்வா அப்படின்னா விட்டுறணும் அப்படின்னு. அதாவது ஆத்மாவை சீரழிக்கக்கூடிய எல்லா விதமான சிச்சுவேஷன்ஸையும், எல்லா விதமான என்னென்ன ஆத்மாவை சீரழிக்கக்கூடியது இருக்கோ அதையெல்லாம் விடணும். அதுதான் ஹித்வா ஆத்ம பாதம். அந்த இடங்கள் இல்லையா, அந்த மாதிரி அந்த இடங்கள், சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே விடணும். ஹித்வா. ஹித்வானா டு லீவ். ஆத்ம பாதம்னா வாட் எவர் இஸ் லீடிங் டு தி ஃபால் டவுன் ஆஃப் தி ஆத்மா. அதாவது நமக்கு வீழ்ச்சி உண்டாகக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே வந்து, அதாவது நம்முடைய கான்சியஸ்னஸுக்கு வீழ்ச்சி வரக்கூடாதுதான். புரியுதா உங்களுக்கு? அதாவது நம்ம கான்சியஸ்னஸ் வந்து கிருஷ்ணரை நினைக்கக்கூடிய அந்த இதை விட்டுட்டு மற்றதெல்லாம் நினைக்கக்கூடிய எந்தெந்த இது இருக்கோ சந்தர்ப்பங்கள், சூழ்நிலை எல்லாத்தையுமே வந்து விடணும் அப்படிங்கிறது தான் இந்த ஹித்வா ஆத்மா பாதம் அப்படிங்கிறது பொருள். தேங்க்யூ பிரபுஜி. பிரபு கிரகமேதி என்ன சொன்ன? கிரகமேதி அப்படின்னா வந்து இந்த வீடு, என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், இதுதான் இந்த உலகம் அப்படின்னு இருக்கிறவன் வந்து கிரகமேதி. ஆனா இந்த ஜட உலக வாழ்க்கையில வந்து அப்படி இருக்கிறவனு தான் எல்லாருமே இவன் தான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு இல்லையா? என் குடும்பம் தான் என் உலகம் அப்படின்னு வாழ்றவன் கிரகமேதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா அவனோட ஏன் அப்படி சொல்றது அப்படின்னா, அவன் வந்து ஆத்மாவை நோக்கி பயணிக்கலை, கிருஷ்ணரை நோக்கி பயணிக்கலை, குடும்பத்தை வந்து மெயின்டைன் பண்றதுலயே அவனுடைய வாழ்க்கையை அவன் சீரழிக்கிறான் அப்படிங்கிறத. அதுக்கு வந்து குடும்பத்தை பார்க்க கூடாது, மெயின்டைன் பண்ணக்கூடாதுன்னு எங்கேயுமே சொல்லல. எப்பவுமே கிருஷ்ணரை அடைவதுதான் நோக்கம் அப்படிங்கிற நோக்கத்திலே முழு குடும்பமும் ஏற்பட்டிருந்தா அது வந்து அப்போ வந்து கிரகமேதி கிடையாது, அதுதான் கிரகஸ்தம் அப்படிங்கிறது. ஆமா, இப்ப இருக்கிற அந்த ஃபேமிலியில வந்து பகவான் இருக்கிறது இல்ல, இந்த ஃபேமிலி தான் மெயினா இருக்கு. ஆமா, பாயிண்டா வச்சுக்கோங்க. கிருஷ்ணரை உங்க வீட்டு விஐபியா வச்சுக்கோங்க. கிருஷ்ணரை வந்து உங்க வீட்டுக்கு அவரு தான் பாஸ் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு நீங்க எப்போ வச்சுக்கிறீங்களோ, கிருஷ்ணன் தான் வீட்டுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு எல்லாருமே இருந்துட்டோம்னா அதுதான் ப்ராப்பரான கிரகஸ்தம் அப்படிங்கிறது. எல்லாம் அவரை சுத்தியே நடக்கணும்.